நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ள வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம் கவலை துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொல்லலாம் அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 3 வருஷமாகவே சிரமம் தான் பட்டுக்கிருக்கீங்க. சிரமத்தில் இருக்கிற சிம்ம ராசின்னு கூட ஹெட்டிங் கூட வைக்கலாம். ஏன்னா சிரமம் மட்டுமே பட்டுக்கிருக்கீங்க. பல பேருக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு தான் இப்போ சிரமம் அதிகமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான வருடம்னு அடுத்த ஹெட்டிங் போடலாம். சிரமம் சிறப்பாகுது. எப்படி? அதான் அப்படி. நம்முடைய சனி பகவான் ராசிக்கு 8ல் உட்காந்துருக்கார். 8ல் உட்காந்துட்டா ஏமாற்றம்னாங்க, பிரச்சனைனாங்க, போராட்டம்னாங்க, ஓடிடுனாங்க, ஒளிஞ்சிருந்தாங்க, என்னமோ சொன்னாங்க. நீ காட்ட அசால்ட்டாக 8ல் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறே அப்படின்னு நினைக்கலாம். சனி பகவான் நல்லவரா? அவர் உண்மையில் நல்லவர் தான், சரியா? ஆனால் உங்களுக்கு ஃபேவரானவரா அப்படின்னு பார்க்கணும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அங்கேயே இருக்கட்டும், விடுங்க. அவர் 8ல் இருக்கான்னு ஒரு பதட்டத்தை தணிக்கிறதுக்கு நம்ம நம்மங்க சுப கிரகமான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே ஆனி மாதம் அற்புதமாக வராரு. அப்படியே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை நம்முடைய சிம்ம ராசி என்பதாகிய உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. 20லேருந்து 30% நீங்கள் எந்த லெவலில் போகிறீங்க மட்டும் பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறையா சிம்மராசிக்காரங்க ஜாதகம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் நான் ரொம்ப நம்பினேன் சார். உண்மையிலேயே எவ்வளோ தூரம் இவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்காங்க, இவங்க இவ்வளோ தூரம் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, ஸோ இப்படி இருப்பாங்களான்னு நினச்ச அவங்க என்னை இவ்வளோ தூரம் கேவலமாக ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். கண்ணீர் விட்டு சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சிம்மராசிக்காரங்க ஒருத்தர் சொன்னால் கூட நான் ஏற்றுக்குவேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் கால் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிரமம் இருந்தது உண்மை. அதுவும் சிம்ம ராசியில் பூர்வ நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிங்க. எப்பா சாமி போதுண்டா சாமி, நானும் ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கிருக்கீங்க உங்களை. எதுக்குன்னா நம்ம உயிரோடு தான் இருக்குமா, நம்ம உண்மையில் நடந்துக்கு இருக்குமா? ஏதோ நடக்கும்போது கூட உங்களுக்கு சிந்தனை இருக்கும். எந்த சிந்தனை இருக்கும்? உங்களை பற்றி கிடையாது, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி. நீங்கள் யாரை கேர் பண்ணீங்களோ அவங்கள பற்றி சிந்திப்பீங்க. இப்போ அவங்க நம்ம பற்றி யோசிப்பாங்களா, அவங்க சாப்பிடும்போது யோசிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் அவங்கள பற்றி யோசித்தீங்க. ஆனால் அவங்க உங்களை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. கணவன், அதாவது சிம்மராசி பெண்களில் கணவன்மார்கள் கிட்டத்தட்ட அதிகமான கஷ்டப்பட்டீங்க. பூர்வ நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் எவ்வளோ தூரம் போராடினீங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு. மனசு எதை நோக்கி பயணிக்கினே தெரியல. வேலையை முடித்து வீட்டுக்கு போகலாம் போயிருக்கீங்க, உங்களுக்கு எங்கேயோ போயிருக்கீங்க. வண்டி ஏதோ ரூட்டில் போயிருக்கு. இந்த காளை மாடு போனால் எப்படி போவோம், டக்கட கட கடன்னு போகணும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பை எதையோ நோக்கி போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிதானமாயிட்டு, நம்ம தப்பான பாதையை போகிறோமோ அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ மாறும்?
இப்போ இந்த ஏமாற்றம் குறையும் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னைய பொறுத்தளவு ஆனி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்முடைய கார்த்திகை மாதத்துலேருந்து கவலையே படாத ஒரு சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி உங்கள பேர் வச்சிடலாம். அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம் உண்டு. குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக சந்தோஷம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இனிமே தான் உங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த வீடு வாங்குவீங்க அல்லது சொந்த வீடு கட்டுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் சூப்பரான வண்டி வாகனம் வாங்குவீங்க. முடிஞ்சா என்னைய பொறுத்த சிம்ம ராசிக்காரங்க ரெட் கலர் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. யார் யாரெல்லாம் ரெட் கலர் கார் வச்சுருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் ரெட் கலர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்ஸ் போடுங்க. சூப்பராக இருக்கும். கார் பளபளன்னு ஆயிரும். ரெட் கலர் கார் வச்சுருக்கவங்க பளபளன்னு ஆவீங்க. ரெட் கலர் வாங்கன்னு நினைக்கிறவங்களும் சூப்பராக வருவீங்க. ஓகேவா? ஸோ மன அழுத்தம் விலகப்போகுது. நிறைய மாற்றங்கள் உண்டு. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு. எங்கெங்கே உங்களுக்கு பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அங்கேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கவனமான விஷயம் என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்காரு. ஆனால் இப்போ குரு பார்வை மூலமாக அது சரியாயிரும். அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் எதுக்குங்க வம்பு? நீங்கள் தான் மற்றவங்க பிரச்சனைக்கு போய் 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 கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. போதும். நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்ணாடியை பாருங்கள். அப்படியே ஒரு சின்னதாக உங்களுடைய ஹை லெவல் லுக் இருக்குல்ல, அந்த லுக்கை வச்சு அப்படியே கண்ணாடியை உங்களை நீங்களே ரசிங்க. ஒரு 3 நிமிஷம் உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பேசிவிட்டு, இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பேசிவிட்டு கரெக்டாக போங்க. 3 நிமிஷம் உங்களுக்காண்டி ஒதுக்க மாட்டிங்களா? 3 வருஷம் கண்டவனுக்காண்டிலாம் ஒதுக்கியிருக்கீங்கள, 3 வருஷம் உங்களுக்காண்டி ஒதுக்குங்க. சரியா? டெய்லி 3 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி கண்ணாடியை பார்த்து பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசும்போது பின்னாடி ஒரு பயம் உங்களை தப்பாக பேச முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் பெரிய டேர்னிங் வரும். 7ஆம் இடத்துல நம்முடைய ராகு பகவான் இருக்கார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா குரு பார்வை போயிடுச்சு. அப்போ சின்ன சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த போராமை பிடிச்ச உலகத்தில் போட்டியும் போராமையும் தான் அதிகமாக இருக்குது. கலியுகம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் நம்முடைய சிம்மராசி என்பவர்களாகிய உங்களுக்கு உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது, ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை
அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.